நண்பர்களே, நம்ம அந்த இபி கனெக்ஷன் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து ஒரு கீழ் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு ராஜ் தமிழன். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, டெம்பரரி கனெக்ஷன் வாங்குறதுல இருந்து புது வீடு பர்மனன்ட் கனெக்ஷன் மாற்றுவதற்கும் இதே தானா, இதே நடைமுறை தானா? இன்னொரு கேள்வி, நான் டெம்பரரி கனெக்ஷன் வாங்கினேன், பார்க்க வந்தால் 1500, மீட்டர் மாட்ட வந்தால் 1000 ரூபாய் கேட்கறாங்க, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. ஆல்ரெடி அவர் வீடு கனெக்ஷன் வாங்கிட்டாரு. இனி இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, உங்கள் விருப்பம். நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, அது உங்கள் விருப்பம். உங்களை கட்டாயப்படுத்த கூடாது. நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அது ஒண்ணுதான் அமௌண்ட். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காசு கேட்க கூடாது. கேட்டா நீங்க உயர் அதிகாரிக்கு புகார் தெரிவித்தால் உடனடியாக உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க, மாட்டி விட்டு போயிடுவாங்க. நீங்க பயத்துல ஐயோ பணம் கொடுக்காம லைன் தராம போயிடுவானோ, லேட் பண்ணுவானோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. மற்ற துறைகளை விட மின் வாரியம் வந்து மக்களுக்கு பல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னா சீனியாரிட்டி பிரகாரம் தான் கொடுப்பாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு பின்னாடி போய் வந்தவங்களும் லைன் தர மாட்டாங்க. அது கம்பல்சரியா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு கொஸ்டினுக்கு. இன்னொன்று வந்து அவர் டெம்பரரி வந்து வீட்டில் நான் மாத்திரக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டாரு. ரொம்ப ஈஸி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஆன்லைன் கூட கிடையாது, நேராக போய் ஒரு அனுப்புனர் பெறுநர், ஐயா வணக்கம், நான் வீடு கட்டுவதற்காக தற்காலிக மின் இணைப்பு வாங்கியிருந்தேன், மின் இணைப்பு எண் இது இந்த மின் இணைப்பை வந்து எனக்கு வந்து வீடு கட்டி முடித்து விட்டேன், ஆகவே எனக்கு வந்து நிரந்தர மின் இணைப்பாக மாற்றி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன், நன்றி வணக்கம் கையெழுத்து கொடுத்தீங்கன்னா உடனடியாக அங்கிருந்து வந்து உங்களுக்கு பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு மிக மிக குறைந்த கட்டணம் 220 ரூபா தான் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதை கட்டிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு உங்களுக்கு வீட்டு நேமா மாறிடும். அந்த எக்ஸ்ட்ரா பில்லா வராது. வீட்டில் எனக்கு என்ன பில்லோ அதுதான் வரும். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு சந்திக்க போய் விடைபெறுவது சரவணன்.